ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் சேனல் துர்கி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து விழுப்புரம் வந்து ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம். ஸோ அந்த விலாக் தான் பார்க்க போகிறோம். தரோலி நாங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நாங்கள் வந்து ட்ரெயினில் தான் போயிருந்தோம். எப்போவுமே நாங்கள் பஸ்ஸில் தான் போவோம், அது வந்து காரில் போவோம். இந்த வாட்டி வந்து எங்கள் சித்தி பசங்க எல்லாருமே வரேன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே எப்படி நம்ம காரில் கூட்டிகிட்டு போகிறதுன்றதுனால ட்ரெயினில் போகலாம், ஃபன்னாக இருக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு பசங்களுமே ஆசைப்பட்டு கேட்டாங்க. அதனால நாங்கள் ட்ரெயினில் போயிட்டோம். ட்ரெயினில் ஏறுனா வந்து நாங்கள் வெஸ்ட் மாம்பலம் ஸ்டேஷனில் தான் ஏறணும். அங்கே வந்து ட்ரெயின் பாதி ஃபுல்லாகவே வந்துச்சு. ஆனால் அந்த உட்கார்ற இடத்துலலாம் வந்து கொஞ்சம் காலியாக இருந்தது. அதனால எல்லாருமே அழகாக அங்கேயே உட்காந்துட்டு ஜாலியாக ராஜாராணி விளையாடுறது என்னமோ, அப்புறம் வந்துட்டு லூடோ விளையாடிக்கிட்டு ஜாலியாக ட்ராவல் பண்ணி ஒரு 4 hours நாங்கள் ஜாலியாக ட்ராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நாங்கள் ட்ரெயின்லேயே முடிச்சிட்டோம். ஏன்னா காலையில் 6 மணிக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். 6:30 மணி ட்ரெயின் தான் நாங்கள் பிடிச்சோம். ஸோ ஷார்ப்பாக வந்துட்டு 10:30க்கெலாம் வந்துட்டு நாங்கள் விழுப்புரம் வந்துவிட்டோம். ஸோ விழுப்புரம் வந்து அங்கே இருந்து நாங்கள் வளவனூர்லேருந்து விழுப்புரம் சாலியாம்பாளையம் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு தான் நாங்கள் போவோம். ஸோ இந்த கிராமம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட சொந்த ஊர். இதுதான் எங்களோட நேட்டிவ். எங்கள் அப்பா பிறந்து வளர்ந்தது படித்தது எல்லாமே வந்து விழுப்புரம் தான், சாலியாம்பாளையம் அப்படின்ற ஒரு ஊரில். ஸோ நாங்கள் அங்கே தான் போயிருந்தோம். என்ன ஃபங்க்ஷனுக்காக போகிறோம் அப்படின்னா, என்னோட அக்கா பையனுக்கு தான் வந்து கல்யாணம். ஸோ அக்கா பையனை எங்கள் அப்பாவோட அண்ணன் பேரனுக்கு கல்யாணம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்துருந்தோம். எல்லாருமே வந்து கிளம்பி வந்துவிட்டோம். ஃபங்க்ஷனும் நல்லபடியாக முடிஞ்சு நைட்டு எங்கே பார்த்தீங்கன்னா அங்கே டெம்போவில் தான் எல்லாருமே வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த டெம்போவில் ஏறிட்டு பார்த்தா அப்படியே காடு மாதிரி என்னமோ இந்த யூடியூப்பில் வீடியோஸ்லலாம் வர்ற மாதிரி இருந்துச்சு. ரோடு பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருந்தது, ஜாலியாக இருந்தது. நம்ம சென்னையில் இதெல்லாம் வந்து அனுபவிக்க முடியாது. ஸோ இந்த ஊர் சைடு போகிறோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக இது எல்லாமே நல்லாவே என்ஜாய் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து நாங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு பம்பு செட்டை பார்த்தாலே போதும் பசங்க பாஞ்சிருவானுங்க. ஸோ சொல்லவே வேணாம். ஊருக்கு வரோம் அப்படின்னாலே அவங்க வந்து இந்த பம்பு செட்டில் வந்துட்டு தண்ணி நிறைஞ்சு இந்த மோட்டரில் வந்து விளையாடணும். இதுக்காக தான் அவங்க வர்றதே. போகிற வழியில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அங்கே ஒரு மோட்டர் இருக்குது, இங்கே ஒரு மோட்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களை நடையாக நடக்க வச்சுட்டாரு. அப்புறம் பார்த்தா ஒரு குட்டை தான் இருக்குது. அந்த குட்டைக்கு கூப்பிட்டு போயிட்டு எங்களை ஏமாற்றி திருப்பி அந்த வழியில் நாங்கள் நடந்து வந்து அப்புறம் இன்னொரு மோட்டருக்கு தான் போயிருந்தோம். அங்கே போனால் பார்த்திங்கன்னா இந்த எங்கள் அக்கா வீடு பின்னாடியே இருக்குது இந்த மோட்ரு. எப்போவுமே நாங்கள் சின்ன வயசுலேருந்து இந்த மோட்டரில் தான் நாங்கள் விளையாடுவோம், குளிப்போம், ஜாலியாக இருப்போம். என் குழந்தைங்களாம் வந்துட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. நல்லா ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஊரில் இருக்கவங்களாம் நினச்சிப்பாங்க இவங்களாம் மெட்ராஸில் வந்து குளிக்கிறாங்களா இல்லை என்னென்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்துட்டு எழுந்து வரவே இல்லை. ஃபுல்லாக பாதி முன்னாடி நாளும் போயிட்டு மோட்டரில் குளிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மறுநாளும் வந்து கல்யாணம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து காலையில் குளிக்கிறதுக்கு வந்து மோட்டருக்கு வந்துவிட்டோம். ஸோ இங்கே எப்போவுமே அப்படி தான். அவங்களுமே மோட்ரு வந்துட்டால் வந்து சில டைம் துணி துவைப்பாங்க. ஸோ அலசிட்டு போவாங்க. அங்கே இந்த ஊரில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் பழகிடுச்சு. போதும் வாங்கன்னா கூட எழுந்து வரவே இல்லை. பசங்க ஜாலியாக விளையாடிட்டு எங்களுக்குமே வந்து நல்ல ரிலாக்ஸாக இருந்துச்சு. அந்த ஃபோர்ஸாக வர தண்ணியில் வந்து நம்ம உடம்பெல்லாம் தலையெல்லாம் காமிக்கிறோம் அப்படின்னா நல்லா உடம்பு பெயின் வந்து ரிலீஃப் ஆகுது. ஸோ இந்த வெயிலுக்கு வந்து இந்த தண்ணியில் எவ்வளோ ஒரு நாள் ஃபுல்லாக விட்டாலும் இருக்கலாம் போல இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. இடையில பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி பொண்ணோட வெள்ளி செயின் ஒன்று காணாமல் போயிடுச்சு. அது எல்லாருமே தேடினாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இறங்கி வந்துட்டு பார்த்தா தண்ணி ரொம்ப அருமையாக இருக்குங்க. அந்த தண்ணி நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தண்ணியே நம்ம குடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் வர தண்ணி. அந்த தண்ணி தெளிஞ்ச தண்ணிலாம் தெளிவாக இருக்கும். எந்த ஒரு சேறு மண் எதுவுமே இல்லாமல் நான் தண்ணி தெளிந்து போயிருக்கும். அந்த தண்ணியில் வந்து நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். அவளோட செயினும் கிடச்சி போயிடுச்சு. ஸோ ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோங்க. இந்த தண்ணி வந்து அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கும், க்ளீனாக சுத்தமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த தண்ணி நாங்கள் குடிச்சிட்டே இருக்கும்போது இடையில வந்து பிடிச்சி குடித்தோம். அந்த தொட்டியில் இருக்க தண்ணி குடித்தோம் அப்படின்னா அது வந்து அழுக்கு தண்ணி. ஸோ அந்த தண்ணி சொல்லலைன்னா அந்த பைப்பில் வர தண்ணியை நம்ம வந்து குடிக்கிறோம் அப்படின்னா வாய் வச்சு. ஸோ அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு வேறு மோட்ரு. இது ஃபஸ்ட்டு டே வந்து இந்த மோட்டர் தான் நாங்கள் குளித்தோம். முன்னாடி வீடியோவில் பார்த்தது அது வந்து வேறு மோட்ரு. அது வந்து நாங்கள் செகண்ட் டே தான் குளித்தோம். ஸோ இது ஃபுல்லாகவே சுற்றி பார்த்திங்கன்னா வாழைத்தோப்பாக இருக்கும், தென்னை மரமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பலாப்பழ மரம் இருக்கும். இந்த மோட்டருக்கிட்டுமே வந்து பலாப்பழ மரம் இருக்கும், மாங்காய் மரம் இருக்கும். ஸோ ரொம்பவே நேச்சுரலாக இந்த ஊர் அட்மாஸ்ஃபியரே வந்து ரொம்ப அருமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. நாங்கள் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். தண்ணியில் இருக்கணும் அப்படின்னாலே போதும், நம்மளுக்கு ஜாலியாக இருக்கலாம். சரி, என் ஹஸ்பண்டுமே சரி, எங்கள் மாமா சரி, எங்கள் அம்மா எல்லாருமே வந்து ஜாலியாக இறங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்பா சென்னைக்கு வந்ததுனால கல்யாணம் ஆன உடனே சென்னைக்கு வந்துட்டாங்க. ஸோ நாங்களுமே பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையாக ஆகிடுச்சு.
நாங்கள் இந்த ஊரில் தான் இருந்திருந்தோம் அப்படின்னா எங்களோட டோட்டல் லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகிருக்கும். நம்ம சென்னையில் வந்து எவ்வளோ தான் ஸ்விம்மிங் பூலு, பீச்சு, எவ்வளோ பெரிய பீச்சு அந்த மாதிரி இருந்தாலுமே இந்த மோட்டரில் விளையாடுற ஹாப்பினஸ் வந்து கிடைக்காது கண்டிப்பாக. இந்த மோட்டரில் இறங்கி வந்து ஃபேமிலியோட ஜாலியாக பிடிச்சி விளையாடுறது வந்து அது தனி சந்தோஷமாக இருக்கும், பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஸோ எங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இன்னும் நிறைய வீடியோவில் பார்க்கலாம். இடையில வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆனதுனால என்னால் வந்து வீடியோஸ்லாம் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இனிமேல் வந்து ரெகுலராக வீடியோ வந்து வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.